நீங்கள் ஒரு யூடியூபர்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைபர். இது வந்து எப்படியாவது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சேனல் வந்து மானிட்டைஸ் பண்ணணும். சீக்கிரமாக வந்து பணம் வந்து சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க. ரியாலிட்டி என்னன்னா, டாப் யூடியூபர்ஸ் யாருமே உங்களுக்கு சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் எவ்வளோ கிடைக்குன்னா இவ்வளோ தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மெயின் இன்கம் யூடியூபர்ஸ்க்கு எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப், அதாவது பிராண்ட் ப்ரொமோஷன். இது சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் டாப் யூடியூபர்ஸோட வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டாக பேசுவாங்க, இல்லை ஆப் ரிலேட்டாக வந்து பேசுவாங்க. வீடியோ ப்ளே பண்ணும்போது பெய்டு ப்ரொமோஷன் காட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பான்சர்ஷிப்க்கு எவ்வளோ கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து உங்கள் சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டாக வந்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மினிமம் வந்து எவ்வளோ தருவாங்கன்னா 50,000 80,000 வந்து தருவாங்க. இது வந்து கம்பெனி டு கம்பெனி வந்து வேரி ஆகும். டாப் யூடியூபர்ஸ் லைக் மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ்லாம் ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா ஸோ எவ்வளோ வாங்குவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வந்து நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து நான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்? 4000 வாட்ச் அவரும் 1000 சப்ஸ்கிரைபரும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா, நீங்கள் எப்போ வந்து 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைபர் இது பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரோ ஆக முடியாது. எப்போ வந்து 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைபர் இது பின்னாடி ஓடுறதை நிறுத்திட்டீங்களோ அப்போவே உங்கள் சேனல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். 4000 வாட்ச் வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இதுதான் ரியாலிட்டி. உங்கள் சேனலில் வந்து எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு வழிமுறைகள்லாம் கண்டுபிடிங்க. எப்படி வந்து வியூஸ் வந்து கொண்டு வரது பாருங்கள். ஸோ உங்கள் சேனல் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம், டாப் யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ அவங்க வீடியோக்கும் நம்ம வீடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச வரை ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டை கொடுங்க. அதுவும் மீறி போகலன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே தப்பு கிடையாது. உங்கள் சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வியூஸ் வந்து கொண்டு வரதுன்னு கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்துட்டு மற்ற சேனல்ஸும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, நம்ம என்ன வீடியோஸில் போடுறோம், இல்லை நம்ம ப்ரெசன்டேஷனில் வீக்காக இருக்குமா, இல்லை நம்ம வீடியோ குவாலிட்டி வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, வீடியோ லைட்னிங்கில் ப்ராப்ளமாக இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது பாருங்கள். லைட்டெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல. ஒரு சூரிய வெளிச்சம் இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேக் எண்டில் ஒரு சூரிய வெளிச்சத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த ரூமில் ஒரு லைட்டிங்கே கிடையாது. ஒரே சின்ன லைட் மட்டும் தான் இருக்குது. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு லைட் ஸ்டாண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் வந்து வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணணும் பாருங்கள். ஸோ அதனால் வந்து வெளிச்சம் முக்கியம் கிடையாது. வெளிச்சம் நம்ம சூரிய வெளிச்சத்தில் கூட நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணலாம். ரூமில் பேசும்போது ஏதாவது வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு கிளாத் அந்த மாதிரி வீடியோ சுற்றி வச்சிடலாம். இதுக்குன்னு நீங்கள் வந்து நாய்ஸ் பேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண அவசியம் இல்லை. வீடியோ பண்ணும்போது எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோமோ உங்கள் கண்டென்ட் அவங்களுக்கு வந்து எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அதே மாதிரி உங்களோட ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸும் கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணிடுவீங்க. நீங்கள் டாப் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொபைல் ஃபோனில் தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட டெடிகேஷன் ஆஃப் கண்டென்ட் தான் சொல்லுவேன். ஸோ கண்டென்ட்டில் நம்ம எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எக்யூப் பண்ண பாருங்கள். இந்த 4000 வாட்ச் அவர் பின்னாடி ஓடாதீங்க தயவுசெய்து. யூடியூப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.